தற்போது சமாதான ஏஜி சபையின் தலைமை போதகர் பாஸ்டர் ஆர் கிளாரன்ஸ் மருதையா அவர்கள் தேவனுடைய செய்தியை கொண்டு வருவார்கள். கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, இந்த நாளிலேயும் இந்த ஊடகத்தின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். கடந்த நாளிலே நேற்று அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய ஆவிக்குரிய குமாரனாய் கொடுத்த ஆலோசனை பற்றி நாம் சிந்தித்தோம், தியானித்தோம். இந்த நாளில் அதை தொடர்ந்து அதே அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுவை சொல்லும்போது, இந்த சுவிசேஷ நிமித்தம் நான் பாதகனைப் போல கட்டப்பட்டு துன்பத்தை அனுபவிக்கிறேன், தேவனுடைய வசனமோ கட்டப்படவில்லை. ஆண்டவராய் இயேசு உலகத்தில் வந்தபோது அவரை சிலுவையிலே அறைந்தார்கள். ஒரு பாதகனைப் போல கல்வாரி சிலுவையிலே தொங்கினார், அவமானத்தை சகித்தார், நிந்தனைகளை சகித்தார். இவள் எல்லாவற்றையும் மத்தியிலும் கூட எபிரேயர் நிருபக்காரன் 12:2 வாசித்து பார்க்கிறோம். தமக்கு முன்பாக வைத்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் பவுல் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுடைய மாதிரியை பின்பற்றி வந்தபடினால அந்த சிலுவையினுடைய அன்பு, அந்த சிலுவையினுடைய மேன்மை, அந்த சிலுவையுடைய தியாகம், அந்த சிலுவையுடைய பாடுகளை அனுபவித்தனால இக்காலத்து பாடுகள் இனி வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவில்லை. நாம் பாடுகளை சகிப்போம் எனால் அவரோடு கூட ஆளுகையும் செய்வோம். கிறிஸ்தவம் என்பது ஒரு தெய்வ மனுஷன் சொல்றார், திஸ் இஸ் நாட் அ ரோஸ் பெட். கிறிஸ்தவன் வாழ்க்கை என்பது ஒரு ரோஜா மெத்தை அல்ல. பவுலுடைய ஊழியத்திலே பலமுறை அவர் சொல்கிறார், கள்ள சகோதரர்களால் வந்த மோசம், சொந்த சகோதரர்களால் வந்த மோசம், ஆறுகளால் வந்த மோசம், இவைகள் எல்லாவற்றிலும் மத்தியிலும் கூட நான் சேவிக்கிறவனும் நான் ஆராதிக்கிற என் தேவனும் என்னை சரியான பாதையிலே கொண்டு வந்தார். ஊழியத்தின் முடிவிலே சொல்கிறார், நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன். இது முதற்கொண்டு எனக்கு நீதியின் கீழ் வைக்கப்படுகிறது. எனக்கு மாத்திரமல்ல, அவருடைய பிரசன்ன மாதிரி விரும்பும் யாவருக்கும் அதை அந்நாளே தந்துடுவார். நான் கட்டப்பட்டிருந்தாலும் இந்த சுவிசேஷத்து நிமித்தம் ஒரு பாதகனைப் போல கட்டப்படுகிறேன். ஆனால் ஒரு நல்ல செய்தி, தேவனுடைய வசனமோ கட்டப்படவில்லை. வேர்ட் ஆஃப் காட், தேவனுடைய வசனம், கர்த்தருடைய வார்த்தை எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு. ஆகவே இதையெல்லாம் அனுபவித்து இதே போல் சொல்கிறாரு, அவரோடு கூட பாடுகளை சகிப்போம் எனால் அவரோடு கூட ஆளுகை செய்வோம். எல்லாருக்கும் ஆளுகை செய்ய இஷ்டம், கிரயம் கொடுப்பதுக்கு இஷ்டம் இல்லை. இயேசு நமக்கு கிரயம் கொடுத்தாரு, நாம் கிரயம் கொடுப்போம். கர்த்தர் நிச்சயமாகவே நல்ல ஆளுகை செய்ய கிருபை செய்வார். கல்வாரி அன்பை சிந்திக்கிற நாட்களில், அவருடைய மேன்மை, மகிமை, இவைகளை குறித்து சிந்திக்கிற நாட்களில் நாமும் இதை குறித்து சிந்தித்து பாடுகள் மூலமாக பரம வெற்றியை காண்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். மே காட் பிளஸ் யூ. பூமியிலே சமாதானமும் பிரியமும் உண்டாகட்டும்.